அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது அக்டோபர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பற்றிய விவரங்கள். சரி வாங்க, முதல் கேள்வி பாருங்களேன். பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு தார்த்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை துவங்கி இருக்கிறது. இந்த திட்டம் எங்கு துவங்கி வைக்கப்பட்டதுன்னு பாருங்களேன். ஹசாரிபாக், ஜார்க்கண்ட். அப்போ இந்த திட்டம்னா என்ன, அந்த திட்டத்தை பற்றிய முழுமையான தகவல்கள் நமக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு பயன்படலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது பழங்குடியினருக்கான தார்த்தி ஆபாப் இந்த கிராம வளர்ச்சி திட்டத்தை ஹசாரிபாக், ஜார்க்கண்டில் பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைத்திருக்கிறார். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா திட்டம், இதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன பாருங்க. தூய்மை இந்தியா திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் இந்தியாவில் திறந்த வெளி மல கழிப்பிடங்கள் இல்லாத நிலையை உருவாக்குதல், ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ. அப்படி சரிங்களா? பாருங்க, இதில் மிக முக்கிய நோக்கம் அப்படின்னா இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது, இத்திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 2, 2014. இது ஏற்கனவே 2009 அறிவிக்கப்பட்டிருந்த நிர்மல் பாரத் அபியான் திட்டத்தினுடைய மறு கட்டமைப்பு. இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் 2வது பதிப்பு அக்டோபர் 1, 2021 தொடங்கப்பட்டது. சரி, சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் பட்டம் பெற்றவர் யார்? த கார்லோஸ் அஸ்காரிஸ். சரிங்களா? ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். இத்தாலியை சேர்ந்த யானிக் சின்கரை தோற்கடித்து இந்த பட்டத்தை இவர் கைப்பற்றி இருக்கிறார். அடுத்த கேள்வி, 4வது கேள்விக்கு வாங்க. ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்தவர்களுக்கு தமிழக அரசால், ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்தவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கக்கூடியது கலைச்செம்மல் விருது. நிகழாண்டில் இது பாருங்க, மொத்தம் 6 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 நபர்கள்: சந்தானகுமார், சேனாதிபதி, மலைவாசன், ஐயாவேலு, சேஷாத்ரி, விஸ்வம். சரி, அடுத்து இந்த 5வது கேள்வி பாருங்க, ரொம்பவே முக்கியமான கேள்வி. தற்போது ஏற்கனவே இந்தியாவில் 6 செம்மொழிகள் இருக்கிறது. கூடுதலாக பாருங்க 5 மொழிகளுக்கு இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்தஸ்தை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. பாருங்க, வங்காளம், மராத்தி, பிராகிருதம், அசாமி, பாலி என்கிற இந்த 5 மொழிகளுக்கும் கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் செம்மொழி அந்தஸ்தை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்தியாவில் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு. சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவில் தரமான வித்துக்கள் மாநிலங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதற்காக மத்திய அரசால் தொடங்கப்படக்கூடிய வலைத்தளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சாத்தி. பாருங்க, சரியான வித்துக்கள் மாநிலங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதற்காக. சரி, அடுத்து 7வது கேள்விக்கு வாங்களேன். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின். 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தமிழ்நாட்டின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி 31.55 லட்சம் கோடி. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? 2மே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இங்கே கவனமாக பாருங்க, இந்தியா அதாவது மத்திய அரசு 2027ஆம் ஆண்டிற்குள் $5 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. பாருங்க, இந்தியா அப்படின்னு கேட்டால் 2027க்குள்ள 5 ட்ரில்லியன், தமிழ்நாடு 2030 $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். சரிங்களா? இந்தியா அப்படின்னா 2027க்குள்ள $5 ட்ரில்லியன், தமிழ்நாடு 2030 $1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி. சரி, அடுத்து 8வது கேள்விக்கு வாங்க. இந்த இஸ்ரோ வெள்ளிக்கோளை
வீனஸ். வெள்ளிக்கோளை ஆராய்வதற்கு அனுப்புள்ள விண்கலத்தின் பெயர் என்ன? வீனஸ். சரிங்களா? பாருங்க, இந்த திட்டம் சுக்கிராயன் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, சந்திரனை ஆராய்வு செய்வதற்காக சந்திராயன், சூரியன் ஆதித்யா, செவ்வாய் மங்கள்யான். அந்த வகையில் வெள்ளிக்கோளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தின் பெயர் சுக்கிராயன். வீனஸ் என்கிற விண்கலத்தின் மூலமாக இது அனுப்பப்படுகிறது. பாருங்க, இது எந்த தேதியில் அனுப்புறாங்கன்னு பாருங்களேன். இந்த வீனஸ் விண்கலம் 2028 மார்ச் 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும். சரிங்களா? பாருங்க, இதன் திட்டத்திற்கு பாருங்களேன், மொத்தம் 19 நவீன கருவிகள். ஸோ இதில் 16 கருவிகள் இந்திய தொழில்நுட்பம், மீதி இருக்கக்கூடிய 9 கருவிக்கு மீதி இருக்கிற 3 கருவிகள் பாருங்க இந்தியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஸ்வீடனுடைய கூட்டு பங்களிப்பில் தயாரிக்கப்படுகிறது. பாருங்க, எக்ஸாக்டா மார்ச் 29, 2018 இந்த விண்கலம் ஏவப்படுகிறது. 112 நாட்கள் பயணத்திற்கு பிறகு 2028 ஜூலை 19ஆம் நாள் வெள்ளி கிரகத்தை சென்றடையும். அப்ப வெள்ளிக்கோளை சுற்றியவாறு அதனுடைய மேற்பரப்பு முழுவதையும், வளிமண்டலம், மேற்பரப்பு போன்ற அனைத்து தகவல்களையும் சேகரிக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப பாருங்க, கவனமா பார்க்கணும். இந்த வெள்ளிக்கோள் வீனஸுக்கான திட்டத்தின் பெயர் சுக்கிராயன், அந்த விண்கலத்தின் பெயர் வீனஸ். எந்த தேதியில் அனுப்ப போறாங்கன்றது கவனமா பார்க்கணும். மார்ச் 29, 2028. எப்போ அது வெள்ளிக்கோளை அடையும்னாக்க ஜூலை 19, 2028. சரி, அடுத்து பாருங்க, உலக வனவிலங்கு நல தினம் எப்பொழுது? அக்டோபர் 4. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. இந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு படிச்சிருங்க, அன்னன்னைக்கு மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா வரக்கூடிய எஸ்ஐ தேர்வுகளுக்கெல்லாம் இந்த டேட்ல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் நமக்கு வந்திருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்களேன், உலக இயற்கை தினம். உலக இயற்கை தினம் பாருங்க அக்டோபர் 3ஆம் தேதி. சரிங்களா? அப்ப 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த பதிவில் பார்த்திருப்போம். 5ஆம் தேதியில், அக்டோபர் 5ஆம் தேதியில் நடைபெற்ற நிகழ்வுகளை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.